தாரியன் சேனல். இன்றைக்கி கைமா கோலா உருண்டை குருமா வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 1/4 கிலோ கைமா நல்லா கழுவி வச்சுருக்குறோம். அதை ஒரு 2 விசில் விட்டு வச்சுக்கணும். அது கூட கொஞ்சம் மல்லிப்பொடி 3 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், ஒரு தக்காளி பழம், ஒரு வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், இஞ்சி 1 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன், பட்டை கிராம் பொடி, ஏலக்காயெல்லாம் சேர்ந்தது பொடி ஒரு 1/2 ஸ்பூன். இப்போது இது கொஞ்சம் ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு நல்லா மிக்சியில் போட்டு உருண்டை பிடிச்சி வச்சு குருமாவாட்டை செஞ்சு அந்த உருண்டையை அப்படியே குருமாக்குள்ளே அப்படி இறக்கணும்னா தாளித்த சாப்பாடு, நெய் சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, புரோட்டாக்கெல்லாம் சூப்பராக நல்லா இருக்கும். இப்போ இது வேக வைக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இந்த கறி போட்டு வேக வைக்க போகிறோம். மட்டன் ஒரு விசில் வர வரைக்கும் வெந்தால் தான் கொஞ்சம் மிக்சியில் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உருண்டை பிடிச்சா அப்படியே உருண்டையோடு நிற்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி வேகணும். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். தாளிச்ச குஸ்கா சாப்பாட்டுக்கு எல்லாமே. ஒரு 2 விசில் வந்தால் போதும். தேங்காய் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ தேங்காய் அரைப்பட்டுச்சு, எடுத்து தனியாக வச்சுக்கணும். கொஞ்சம் வெங்காயமும் வேறு கொஞ்சம் அடிச்சுக்கணும், மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கணும். இப்போ தாளிக்க போகிறோம். குழம்பு அடுப்பத்தை வைக்க போகிறோம். வெங்காயம் அஞ்சிச்சுப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். சும்மா ஒரு 2 வெங்காயம் போட்டு நல்லா செவந்தடி மசாலாவெல்லாம் தள்ளி வச்சு வெங்காயம் செவந்துச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பட்டை கிராம் பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் மனமாக இருக்கும். எங்கள் வீட்டிலேயே தயாரித்தது இஞ்சி பூண்டு. தக்காளியும் வெங்காயம் அடித்து வச்சது போடுறோம். இப்போ மல்லி, மிளகுடி எல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகணும். அதுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். தேவையான குழம்புக்கு போட்டுக்கலாம். எவ்வளோ குழம்போ அவ்வளோ போட்டுக்கலாம். காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேகணும். நல்லா தேவையான தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவாக. சிக்கன் சவுண்டு கம்மியாயிடுச்சு. இப்போ எடுத்து மட்டன் கைமா இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், வெந்துருச்சு. இதை மிக்சியில் அடித்து உருண்டை பிடிச்சி அப்படியே அந்த குருமாக்குள்ளே அப்படி இறக்கணும். நல்லாயிருக்கும் சாப்பாடு. இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அது வெறும் வர மட்டன் மட்டும்தான் அடிக்கிறது. கொஞ்சம் ஆயிடுச்சு பாருங்கள், ஆயிடுச்சு. இந்த இடத்த அப்படியே உருண்டை பிடிக்கணும். நம்மளுக்கு எத்தச்சோட உருண்டை வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான உருண்டை போட்டுக்கலாம். வெள்ளையாக தான் இருக்கும். குருமாலை இறக்கும்போது அந்த கலர் வந்துடும். வச்சுருக்க உருண்டையை அப்படியே ஒவ்வொன்றா குருமாவை இறக்க போகிறோம் பாருங்கள். அப்படி இறக்கிறேன். பூரிக்கு, சப்பாத்திக்கெல்லாம் அழகாக குழந்தைங்க சாப்பிட்டுக்கு.
கோலா உருண்டை குருமா. இப்போ கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குருமா பாருங்கள் எப்படி முழுசாக வருது பாருங்கள். அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க புரோட்டா சப்பாத்தி தாளித்த சாப்பாடு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் ருசியாக இருக்கும். அந்த உருண்டை வேறு, இந்த உருண்டை வேறு. சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே டைப்பில் செஞ்சு கொடுக்குறதுக்கு தினிசாக செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். குருமாவில் அப்படியே போடுற வேலை தான், ஒன்றுமே இல்லை. இதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரம் இல்லாமல் குழந்தைங்க டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்குவாங்க. வாங்க சாப்பிட்லாம்.